2024 முடிவுக்கு வருகிறது. wrap up. நீங்க வேற ஏதோ நியூஸ் ரோஸ்ட்ல நாம் தமிழர் கட்சி நாசமா போச்சு அப்படின்னு பண்ணி வச்சிருக்கிறோம். அது உண்மைதானே. அது இவ்வளவு நாட்களும் ஒரு பெருச்சாளி வந்து சுரண்டிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பெருச்சாளிக்கு போட்டியாக ஒரு அணில் வந்து இருக்கிறது. இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியல் களத்துல வந்து ஒரு புதிய இதை ஏற்படுத்தி இருக்கு, உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அணில் விஸ் எலி அப்படின்னு எலியே தேவலாம் போல அப்படின்னு நம்ம வாயாலேயே இந்த வாயால இல்ல மெயின் ஸ்ட்ரீமுக்கு வராம அவனுக்கு பாட்டு தனியா எங்கேயாவது அடிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கறத நம்மளோட இதுவா இருக்கு. ஏன்னா இவனுக்கு ஆபாசமா திட்டத்துக்கும் அவனுக்கு ஆபாசமா திட்டத்துக்கும் ஜோடி போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் இனிமேல் தனியா அரசியல் பண்ணி ராஜ்மோகன் ஒருத்தன் இருப்பான்ல, எல்லா இடத்துலயும் போய் வாய் வைப்பானே, அவன் இருந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருக்கான் தமிழ்நாட்டுல. தோழர் புசி ஆனந்த் விடுதலை அப்படின்னு இருக்கான். அதுக்கு ஒரு அணில் கோட் பண்ணி, ஏய் அவன் என்ன கம்யூனிஸ்டாடா சூ அப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அண்ணன்னு சொல்றா, பொதுச் செயலாளர்னு சொல்றா, தண்ணி அந்த மாதிரி ஒண்ணு. தோழர்ன்றது வந்து அவமானமா. நேத்து வந்து விஜய் ஜோசப்னு சொல்லிட்டு போறான். நீ வந்து அவனுக்கு ஜோசப் விஜய் நீ கொடுக்கக்கூடிய மனுவில் வந்து வெறும் விஜய்னு தான் போட்டு கொடுத்துருக்குற. ஆனா அவன் பதில் சொல்ற ட்விட்டு போடுறப்போவான், பதில் சொல்றப்போவான் ஜோசப் விஜய்னு மென்ஷன் பண்றாப்ல. அதை பத்திலாம் வந்து எவனுக்கும் வந்து ரோஷம் வந்த மாதிரி தெரியல. தோழர்னு சொன்னதுக்கு ரோஷம் வந்துருச்சு. விஜயகாந்த் இதுல போய் விஜய் சார் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவனை புடிச்சு கடிக்க வந்திருக்கீங்க. அவர் வயசு என்ன அப்படி கேட்டவனே வயசானவன் தான்டா அவன். விஜயகாந்த் ரசிக, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? ரசிகர் நடிக்கிறப்ப அவன் விசில் வச்சு படம் பார்த்தவன். செந்தூரா பாண்டியெல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்றாப்ல, அந்த ஆளே சொல்றாப்ல. அவருக்கு வயசு பார்த்தா 50-55 வயசு இருக்கும் போல, விஜய் வயசு தான் இருக்கும் போல. உன் வயசுன்னா அவர் வயசு என்ன, பேரு சொல்லி கூப்பிடுற அப்படின்றாப்ல. இந்த நியூ இயர் வரப்போகுது. அந்த காதலர் தினம் படம் கடைசி டெம்ப்ளேட் தெரியும்ல, நீ ஏன்பா சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி. நீ ஏன்பா சோகமா இருக்கனா ரொம்ப பழைய படம், புது படமா சொல்லுவாங்க. இல்ல சொல்றேன், அது ஒரு மீம் ஆச்சுன்னா மணிவண்ணன் வந்து குணால கேட்பான், நீ ஏன்பா சோகமா இருக்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த புரோக்கர்கள்னா நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்னு கேட்டா, நான் புது ஒரு இடத்துக்கு தலைமை புரோக்கரு இல்ல லீவ் உள்ள இருக்காப்படி ஒரு அசைவுல எதுவுமே காணோம். அதிமுக காரர்களாவது கொந்தளிப்பானுங்க, இதுதான் கருத்து சுதந்திரமா, இதுதான் ஜனநாயகமான இதுதான் கேட்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்க கூட கொஞ்ச நாளா ஆட்டையிலேயே காணோம். அதாவது மேல கேஸ். ஆமா உண்மையிலே அவ்வளவு பண்ணி இருக்கிறான். இல்ல அவன் இன்னும் பண்ணதுக்கு அடி வாங்கணும். உதாரணத்துக்கு சிஎம் சொன்னதுக்கு அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும், சிஎம் வீட்டம்மாவை சொன்னதுக்கு தூக்கி, அதுக்கெல்லாம் அவன் வந்து தப்பிச்சுட்டான். எப்ப வந்து நீ இன்ஸ்டிடியூஷன்ல இருக்க போலீஸ சிஸ்டம் அடிச்சியோ, போலீஸ் அதோட போலீஸுக்கும் கிரிமினலுக்கும் ஒரு லைன் இருக்கும், லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். அது ரெண்டு பேருமே தாண்ட மாட்டாங்க. போலீஸும் தாண்டாது, கிரிமினலும் தாண்ட மாட்டாப்ல. ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஒருத்தன் வந்து இனிமேல் நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆபீசருங்களாம் அவன் இவன் பேசுறது. நீ வந்து அரசியல்வாதிகளை பேசிட்டு இருந்த முன்னாடி அவங்க கண்டுக்காம விட்டாங்க. இது மாதிரி வந்து தெருவுக்கு நம்ம போனோம்னா 10 நாய் வரும், கொலைக்கு தான் செய்யணும்னு விட்டு போயிட்டாங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ சீமான் மாட்டிட்டு இருக்காங்க. அகில இந்திய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாநாட்டிலேயே இவனை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு மாட்டிக்கிட்டான் பாரு. அதுல நேற்று அவர் சொல்றாரு, வருண்குமார் ஐபிஎஸ் டிஐஜி இருக்காரு, எனக்கு வந்து ஒரு பிசினஸ்மேன் மூலியமா சமரச தூது விட்டார். மைக்குக்கு முன்னாடி புலியாகவும் மைக் இல்லைன்னா எலியாகவும் தான் இருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் இது பண்றாரு. நான் ஒரு ஐபிஎஸ், இணையர் வந்து ஒரு ஐபிஎஸ், அவங்க வந்து புதுக்கோட்டைக்கு வந்து பொறுப்பா இருக்காங்க, நான் திருச்சிக்கு பொறுப்பா இருக்கேன். ஆபாசமா அவரை வந்து ஆமா நான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணேன். எதுக்கு அரெஸ்ட் பண்ண அப்படின்னா, திருவள்ளூர்ல ஃபாக்ஸ்கான் கம்பெனில 9 பேர் இறந்து அந்த பணத்தை மறைச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவதூறு பரப்புனா. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ரோட்டை மறிச்சு பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆச்சு. திருவள்ளூர் எஸ்பி, செங்கல்பட்டு எஸ்பி, இன்னொரு எஸ்பியை சொல்லி நாங்க 3 பேர் தான் இது பண்ணி அப்புறம் இவன் மேல சார்ஜ் பண்ணி இது போட்டோம், தூக்கி உள்ள காசு வாங்கிட்டு இவன் பண்றவன். சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா அவனுக்கு காசு யாரு கொடுத்தாலும் அவன் மட்டும் வாயில வருது ஏதாவது. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அது கேஸ் போட்டோம், அப்புறம் வெளியில வந்தான், திருப்பி சோமரசம்பேட்டையில ஒரு கேஸ் போட்டோம், அதுலயும் உள்ள என்னைய வந்து எதுக்கு காஸ்ட் ரீதியா வந்து சொல்லணும், நான் ஒரு போலீஸ் டியூட்டியை தானே பண்றேன் அப்படிங்கிறாரு. நீ இவனுங்க வந்து தொழிலதிபர்களை மாற்றி காசு வாங்குற மாதிரி ஐபிஎஸ் அதிபர்களை மாற்றி காசு வாங்கலாம், ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றி காசு வாங்கலாம், காசு நடத்துவாங்களா. நீ வந்து இன்னொன்னு அவருக்கு வந்து லேப் டெஸ்ட் பண்ணலாமா,
போலீஸ் தானே அவரு. நீயே வந்து ரிப்போர்ட் என்ன அதுவே வந்து குழப்பமா இருக்குது. அது வந்து அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டே குழம்பி போயிடுது பார்த்தா. நீ எல்லாத்தையும் அப்பாங்கிற ஆள். அது நம்ம ஏற்கனவே டெய்லி ரோஸ்ல கூட தமிழில் வச்சாங்கல்ல, ஊதா கலர் ரிப்பன் சீமானுக்கு எத்தனை அப்பன். அந்த மாதிரி நாளைக்கு சாவர்கரை கூட அப்பன்னு சொல்லுவேன், சாவர்கர் அப்பன்னு சொல்லுவேன், கோல்வால்கர் முப்பாட்டன்னு சொல்லுவேன். நீ அந்த மாதிரி மானம் கெட்டவன், நீ அந்த மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட சீமானுக்கு எதிராக நேற்று கோர்ட் வாசலில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேட்டி விட மாட்டேன், என் வேலை போனாலும் என் வேலை முடிஞ்சாலும் இது பண்றாரு. என்னைய வந்து சட்டைகள்கிட்ட சொல்றாரு, நான் இந்த சட்டையை கழட்டிடுவேன், காக்கி சட்டையை ஒரு கழட்டிட்டு வரேன். இல்ல சட்டையை கழட்டிடுவான்னு என்ன கூப்பிடுறாரு. இன்னொன்னு அவன் சட்டையை கழட்டிடுவான்னு சவால் விட்டான். நீ 60 வயசு கிழவன், அவர் ஐபிஎஸ் பார்த்தா 6 பேக் வச்சிருப்பாரு போல இருக்கு. அவரோட போய் மோத முடியுமா? அவர் பாட்டுக்கு நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டா உன்னால நிக்க முடியுமா? ஏற்கனவே இந்த மாதிரி தான் பிரச்சனையாச்சு. யார்கிட்ட? வீரலட்சுமி கிட்ட. ஞாபகம் இருக்குதா? போன தைப்பொங்கலுக்கு பாக்ஸிங் ஸ்பாரிங் போட்டுக்கலாமான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. என் ஹஸ்பண்ட் இல்ல இவன் தான் கூப்பிட்டான். என்ன வந்து நான் அடிச்சிருவேன் பிடிச்சிருவேன்னா, அப்படின்னா என் மாமா கிட்ட வாடா பாக்ஸர் அவரு அப்படின்னு சொன்னோட முதுகிட்டு ஓடனான், இன்சைரசன் மாதிரி ஓடனான். அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறக்கக்கூடிய செயலா? போன வருஷத்துடைய முக்கியமான ஹைலைட் ஆச்சு அதெல்லாம். ஆமா, அதாவது இந்த டாப் 10 படத்துல சுரேஷ் சன் டிவில வரும்ல, அந்த மாதிரி ஒரு டாப் 10 சம்பவங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்தா இதெல்லாம் வரும். பாக்ஸிங் சம்பவம்லாம் வந்துரும். இந்த பாக்ஸிங் சம்பவம், சவுக்கு சங்கரோட 2 முறை அரெஸ்ட், இது எல்லாம் வரும். இப்படி இருக்க அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இதை பேஷனோட படிச்சேன். கஸ்தூரி அரெஸ்டோட வரும். சரி, கஸ்தூரி அரெஸ்டும் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, என்னைய சட்டைகள்கிட்ட சொல்றாரு, என்னைய வந்து இதுல போலீஸ்ல இருந்து வெளியே. இவனுக்கு இதே வேலையாங்க அவனுக்கு காலத்துக்கும். விஜயலட்சுமிட்டும் இதே சொல்றான், இவர்கிட்டையும் இதே சொல்றான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து இது பேஷனோட படிச்சிருக்கேன், எங்க அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க, நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்து இந்த அதிகாரத்தை வந்து இது பண்ணியிருக்கேன், நான் பேஷனோட இந்த இதை பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் நேற்று வந்து எஸ்கேபி கருணா இருக்கார்ல, அவர் நியூஸ் 18ல் அந்த வச்ச 3 அலிகேஷனுக்கு பதில் சொல்லிட்டார். மொதல் அலிகேஷன் வந்து எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆனது, அது வந்து நமக்கே தெரியும். என்ஐசியே வந்து கிளிச்னு சொல்லிட்டாங்க, கிளிச் டெக்னிக்கல் கிளிச்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த பிஎன்எஸ்னு புதுசா கொண்டு வந்ததனால, ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்ததனால ஒரு குழப்பம் ஏற்படுது, அந்த இது லாக் ஆகல அப்படின்ட்டு. அடுத்ததா வந்து அந்த குற்றவாளி திமுகவுடன் தொடர்பு உண்டவரா இல்லன்ட்டாங்க. கோர்ட்டே வேற ஒருத்தர் வந்து காமிச்சிட்டாங்க, வேற ஒருத்தரை காமிச்சிட்டாங்க. இன்னொன்னு ஜட்ஜே வந்து என் கூட நிறைய பேர் வந்து போட்டோ. ஞானசேகரன் ஊர்ல வந்து 1000 பேர் இருப்பாங்க, அதுக்கு ஊர்ல இருக்க எல்லா ஞானசேகரையும் பூச்சி வந்து கேஸ் போட முடியும். கரெக்ட். கார்த்தின்னு வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த பேரும். அப்புறம் என்ன, 3வது இது வந்து யார் அந்த சார், அதுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரு. போலீஸ் வந்து விசாரிச்சது, அந்த மொபைல்ல போன் அந்த டைம்ல ஆன் ஆகல, எந்த கால் ரெக்கார்டும் இல்லைன்னு. இன்னொன்னு நம்மளே சொல்லலாம், ஒரு இப்ப எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் இதாயிருச்சு. அந்த டவர் ரேஞ்சில் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல என்னென்ன கால்ஸ் வந்ததுன்னு போலீஸால ட்ரேஸ் பண்ண முடியுமா? முடியாது. நீ ஏன் வந்து யார் அந்த சார், யார் அந்த சார் நீ சொல்லு. அப்போ உனக்கு யாரையோ தெரிஞ்சிருக்குல்ல, எடப்பாடிக்கு யாரையோ தெரிஞ்சிருக்குல்ல, யார் அந்த சார்? ஜெயக்குமாருக்கு யாரையோ தெரிஞ்சிருக்குல்ல, யார் அந்த சார்? பெஞ்சமினுக்கு இவனுக்கு எல்லாம் போலீஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கணும். பெஞ்சமினுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, பெஞ்சமின் நேத்து ஏதோ போராட்டம் பண்ணார் போல் இருக்குது. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவருடைய பேர் வந்து ஒரு மர்மமான ஒரு மரணத்துல வந்து அடிபட்டது எல்லாமே தெரியும். அப்போ சிசிடிவிகள் அழிக்கப்பட்ட, சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிக்கப்பட்டது, அது இது நிறைய சம்பவங்கள்லாம் வந்து. அப்படியாப்பட்ட உத்தமன்களான ஜெயக்குமார், பெஞ்சமின், சீமானு, பாண்டியலாஜி சீமானு சொல்றாங்க மதுரையில இருந்தால, இவனுங்கெல்லாம் வந்து பாலியல் இதுக்காக போராடுறானுங்கன்னா நம்ம காதுல என்ன காலிஃப்ளவர் சுத்திட்டா தெரியும். இல்லைங்க, இவங்களுக்கு வந்து இன்டென்ஷன் வந்து அந்த நியாயம் கிடைக்கிறதுனால இதை வச்சு எப்படி இது அரசியல் பண்ணலாம். திமுக வந்து அதிமுகவுக்கு இது அரசியலுங்க பண்ணிட்டு போறானுங்க. சீமா வந்து இதுல ஏதோ கட்டிங் வாங்க முடியும்னு நினைக்கிறான் பாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அவனுக்கு கட்டிங் கொடுக்க போகுது. சாட்டை துரைமுருகன்னா அதை பத்தி பேசலாமா? போன வாரம் ஒரு ஆடியோ வந்துச்சு இல்லையா, ஒரு வந்துகிட்டே இருக்குதுங்க. அது என்னங்க, அது 5 ஸ்டார் ஆடியோ மாதிரி சாட்டை துரைமுருகன் ஒரு ஆடியோ கம்பெனி வச்சிருக்கிறானு இல்ல. இது வந்து அவன் போய் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறான், என்னுடைய ஆடியோ எல்லாம் வந்து போன்ல இருந்து லீக் பண்ணிருக்காப்ல. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அவருக்கு வேற வேலை இல்லை, அவருக்கு வேற வேலை கிடையாது, அதுல இருந்து லீக் பண்ணிருக்கான். சரி, அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், உன்னோட லாஜிக்கே வருவோம். என்ன ரெக்கார்ட் பண்ண
உன் தலைவனுடைய அந்தரங்கமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதை ஏன் நீ வந்து விளக்கு பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிற? இது எவ்வளோ பெரிய அசிங்க சீமானுக்கு. நாளைக்கு அதெல்லாம் வெளில வச்சுட்டான், அவன் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான். நீ எதுக்கு அதெல்லாம் ரெக்கார்ட் மெனக்கெட்டு எதுக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச? அதாவது வந்து ஃபிகர்ன்றாரு, என்னென்னவோ சொல்றாரு. நமக்கு வந்து மேலோட்டமான சில விஷயங்கள் தான் ஆடியோக்களா வந்திருக்குன்றாங்க. அவன் நித்யானந்தா கூட இருக்கிறதெல்லாம் நல்ல காஸ்ட்லி ரிச் ஃபிகரா இருக்கு அப்படின்னா, ஒயிட் ரிச் ஃபிகரா. இவர் அப்படியே கலர், இவர் செக்கச்சவேல இருக்கிறாரு. இவர் வந்து இந்த சிவாஜி படத்துல ரஜினி வந்து கிராபிக்ஸ்ல பண்ணிருப்பாங்களா, அந்த ரேஞ்சில் இவர் கலரா இருக்கிறாரு. இவர் வந்து நல்ல வெள்ளையா இதுவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்ன ஒரு தலைவர் இல்லை நம்ம கருமா. அடுத்ததா இந்த திருப்பி இந்த இந்த கேஸுக்கே வருவோம், அண்ணாமலை கேஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கே வருவோம். அதுல கோவை சத்தியனும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற நம்பர் 1 பொறுக்கி யாருன்னு கேட்டீங்கன்னா கோவை சத்தியன் தாங்க. நம்பர் 1 பொறுக்கி. அவனுக்கு வந்து எந்த ஒரு ஹியூமன் வேல்யூஸுமே கிடையாது அவனுக்கு. அவன் சரியான பொறுக்கி. காசுக்காக எதனாலும் தின்னுவான். அப்படிப்பட்ட ஒரு காசுக்காக இல்லைன்னா அவன் வந்து ஒரு காஸ்டிஸ்ட் தான். என்னைக்காவது வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் திராவிடர் கழகம் வந்து செயல்பட்டு இருக்கு. அவன் ஏடிஎம்கே கிடையாதுங்க. எடப்பாடி காசுக்காக, வேலுமணி காசுக்காக மண்டி போடுறவன். அதை தவிர்த்து அவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. அதான் சொல்றேன், திராவிடர் கழகத்துக்கு எதிராக இன்னி வரையும் எடப்பாடி கூட பேசினது இல்லை. ஆனா அவன் வந்து ட்வீட் போட்டிருக்கான் ஆசிரியருக்கு எதிராக. ஆசிரியருக்கு எதிராக திராவிடர் இயக்கம்னு சொல்லிட்டு திராவிடர் இயக்கத்துல வந்தவங்க யாருமே இது வரையும் எடுத்து பேசுறது இல்லை இல்லையா? கலைஞர் ஒரு பொறுக்கி. உனக்கு திராவிடர் கழகத்தோட வரலாறு என்ன தெரியும்? ஏன்னா அவன் திராவிட இயக்கத்துக்கு இணைய எதிரியாவன். நீ யாரு? நீ கோவை சத்தியன் இல்லை, நீ சோழவன் தானே பிறந்தவன் இல்லையா? கரெக்டா இல்லையா? அவன் என்ன சொல்றான், இந்த ஜாதகமே எடுத்து வச்சிட்டீங்க போல. அதுதான் அவனே தான் சொன்னது. என்ஐசில உள்ளது இது வந்து கரெக்டா, இது ஃபேக்கா, நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும், புடிச்சு உள்ள வைக்கணுங்க. இத பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. எஃப்ஐஆர் பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிருக்காங்க இப்படி. அதுக்கப்புறம் வந்து யார் அந்த சார் அப்புறமேல வந்து நீ மனுஷபுத்திரனை வந்து நீ அப்ப என்ன சொன்னாங்க ஜிகாதி போலீஸ் யார் அந்த சார்னா கோவை சத்தியனோட அவன் ஞானசேகரன் பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே உள்ள வச்சுட்டா நீ சும்மா இருப்பியா? நீ இவங்க எவனோ ஒருத்தனை வந்து மாட்டி விடணும் இல்லன்றாங்க போலீஸ்ல. ஏரோப்ளேன் மூட்ல அவன் போனை போட்டு வச்சிருந்தான், சும்மா மிரட்டத்துக்காக ஏதோ பேசியிருக்கான்னு சொல்றாங்க. இருக்கு நீ சொன்னா அது நீதான்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள வச்சிட்டா சும்மா இருப்பியா? நீ யாரோ ஒருத்தர் உள்ள வைக்கணும்னா ஆதாரம் வேணும் இல்ல? ரொம்ப ரொம்ப அப்படியே இதுவா எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொன்னு நடந்தது. நம்ம RN ரவி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு கவர்னர் இருந்தாரு. அப்போ வந்து அந்த நிர்மலான்னு ஒரு பேராசிரியை சம்பவங்கள்லாம் நடந்தது. அப்போ அதிமுக என்ன எல்லாருக்குமே நல்லா தெரியும். இது மாதிரி ஒரு சம்பவம் கிடையாது. இல்ல அப்ப ஆளுநரை நீ கண்டிச்சியாடா? ஆளுநரை கண்டிச்சியா நீ? இல்ல நீ அன்னைக்கு வந்து அதிமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒண்ணும் இல்ல, பொள்ளாச்சி கேஸ்ல சம்பந்தப்பட்டவன் எல்லாம் ஏடிஎம்கே. அவங்க என்ன டக்குன்னு ஒரு ஃபேக் நியூஸ் அடிச்சு விட்டாங்க, அது வந்து தென்றல் செல்வராஜோட பையன் தான் அப்படின்ட்டு. திமுக தென்றல் செல்வராஜோட பையன் தான். இந்த பொறுக்கி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. அப்புறம் அந்த எடப்பாடி இருக்கான்ல, அவன் இன்னைக்கு வந்து சொல்றான், நான் வந்து எஃப்ஐஆர் எப்படி டெக்னிக்கல் கிளிச்சா ரிலீஸ் ஆச்சு, இது வந்து அரசே வந்து பண்ணுச்சேன் சொல்லிட்டா. ஜெயலலிதா வந்து அன்னைக்கு வந்து சபாநாயகருக்கு ஒரு ராஜினாமா கடிதம் எழுதிச்சு 89-90. அந்த கடிதம் எப்படி வெளில வந்தது? அதிமுக மாதிரி டெக்னிக்கல் கிளிச் தான் இது. இன்னைக்கு வந்து இணையத்துல எஃப்ஐஆர் போட்டப்போ வெளியில வந்தது போல அன்னைக்கு வந்து இன்னொரு கடிதம் ஜெயலலிதாவோட ராஜினாமா கடிதம் வெளியில வந்தது. அது மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிளிச் தான். அதான் டெக்னிக்கல் கிளிச்னு என்ஐசி அது இவர் ஒத்துக்க மாட்டாராம். யார் இந்த ஒத்துக்காத பிரகஸ்பதினா, அரசாணையில விக்டிமோட பேரையும் அதுக்கப்புறம் அந்த விக்டிமோட அண்ணனை ஆள் வச்சு அடிச்சாங்க. அவன் வந்து பேட்டி கொடுத்தான். விக்டிமோட அண்ணன் பேட்டி கொடுத்தா யார் விக்டிம்னு தெரியாதா? எந்த மூஞ்சி முகரக்கட்டையை வச்சு இது பண்றாங்க. சும்மா வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி சொல்லிச்சுட்டு மால்ல இது பண்றது, அது பண்ணிட்டு போ. உன்னை மக்கள் நம்புவாங்களா? அதிமுக கட்சிங்கிறதே எப்படிப்பட்ட கட்சி, எப்படி உருவாச்சு, எப்படி நடந்துட்டு இருக்குது, எல்லாமே வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியக்கூடிய ஒரு விஷயம். கவர்ச்சியை நம்பியே ஒருத்தன் கட்சியை நடத்திட்டு இருக்கிறானா அது அதிமுக மட்டும்தான். ஆமா, இவன் வந்து இதை பத்தி பேசலாமா? அப்புறம் இந்த டீம் ஜஸ்டிஸா டீம் யூனியனா, டீம் யூனியன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸா இந்த அவங்களோட தோல்வி எடுத்துக்கிட்டானுங்க போல. இது இந்த பிரஸ் கிளப்ல உள்ள டீம் யூனியன், டீம் யூனிட்டி, டீம் யூனிட்டி, ஒற்றுமைக்கான அணி. அவங்க எல்லாம் நேத்து வந்து வளர்றாங்க. யார்? ஆர்கே மூத்த பத்திரிகையாளர், அப்புறம் நியூஸ் மினிட்ல பணிபுரிபவர்கள், அவங்க எல்லாருமே இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ்ல சம்பந்தம் உண்டு. அவங்க எல்லாம் வந்து வளர்றாங்க. ஏன் வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப கிளியரா
தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய விவரங்களை வெளியிட்டது வந்து 2 தான். ஒன்று வந்து ஒரு பாலிமர் செய்தி தொலைக்காட்சி, இன்னொன்று வந்து ஒரு ஆங்கில நியூஸ் மினிட்ல வந்து எல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த ஷேர் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நியூஸ் மினிட் எஃப்ஐஆர்ல தான், எஃப்ஐஆர்ல இது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்தாங்க. இருக்கா இல்லையான்னு வந்து நமக்கு வந்து தெளிவா தெரியாது. நம்ம பார்க்க கிடையாது. நம்ம யாருக்குமே இல்லாத ஒரு எஃப்ஐஆரை வச்சு இன்னைக்கு எடப்பாடி இவ்வளவு பிரச்சனை பண்றானா அது காரணம் இவங்க 2 பேரும் தான் இல்லையா? பார்க்காத எஃப்ஐஆரை வச்சு நீதிமன்றம் வந்து 25 லட்சம் ரூபாய் அரசாங்கத்தை கொடுன்றுச்சு. ஓகேவா? அது யாரு கொடுக்கணும்? சரி, அரசாங்கம் கொடுத்துருப்போம் பாதிக்கப்பட்டதுக்கு. என்ஐசிஐ ஏன் நீங்க வந்து இது பண்ணல? ஒன்றிய அரசாங்கத்தோட என்ன சொல்றாரு, நீ வந்து எப்படி வந்து அதை வந்து கண்டுக்காம இருக்கலாம்? 14 பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க, உடனே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னனாலதான் அந்த இது லாக் ஆச்சு, எஃப்ஐஆர் லாக் ஆச்சு. இல்ல அது இன்னும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிருப்பாங்க இல்லையா? நீ வந்து கொஞ்சம் கூட ஏன் எடப்பாடி மாதிரி இருக்கீங்க ஆர்கே? அப்புறமே நம்ம பசங்களே வந்து கேட்பாங்க, எதுக்கு வந்து ஆர்கே வந்து சிஎம் சந்திச்சாரு, காயின் கொடுத்தாருன்னு. சிஎம் அவர் பார்த்துதான் ஆகணும், யாருனாலும் பார்க்கதான் ஆகணும். ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு பொசிஷனை உன்னை நம்பி நீ வந்து நேர்மையான ஆளு, நீ வந்து ஒழுங்கா எழுத நினைச்சிட்டு உனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்க, நீ போய் பாக்குறேன்னா பார்த்துதான். அவர் என்ன ஆனியன் ரோஸ்ல சிஇஓவா இருக்காரு சிஎம், இல்ல எம்கேஎஸ் வந்து ஆனியன் ரோஸ் சிஇஓவா இருக்காரு. நீ ஊடக நாட்டுக்கு சிஎம், ஆனியன் ரோஸ் சிஇஓ கிடையாது. நாளைக்கு எடப்பாடி போய் பாக்குறதா இருந்தாலும் அவரை பார்த்துதான் ஆகணும், விஜய் போய் பாக்குறதா இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். நீ வந்து ஊடக பிராத்தல் பண்ற, அது அவர் ரேஞ்சுக்கு சொல்ல முடியுமா? நீ ஏன் ஊடக பிராத்தல் பண்றன்னு அவர் கேட்க முடியுமா? நம்ம தான் கேட்கறோம். ஊடக பிராத்தல் பண்றேன்னு நான் இல்ல, இதெல்லாம் நம்ம கேட்கறதுனாலதான் நாம் தமிழர்காரங்க கதறானுங்க. ஹைனாக்கள் சில பேர் இருக்கிறார்கள், அவங்க வந்து ஆளும் அரசை கேட்க மாட்டார்கள். ஆளும் அரசை எதுக்கு நம்ம எதுக்கு கேட்கணும்? ஏதாவது பிரச்சனைனா கேட்க போறோம். நாங்க 12 மணி நேரத்துக்கு எதிராக பேசணும், எல்லாத்துக்கும் எதிராக தான் பேசியிருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா கேட்க போறோம். நீ என்னெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற, என்னவெல்லாம் மொல்ல மாதிரித்தனம் பண்ணிட்டு இருக்க, யார் யார்கிட்ட திரள் நிதி வாங்குற, எந்தெந்த பெண்களை என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற, இதெல்லாம் வந்து எக்ஸஸ் பண்ணி உள்ள. உண்மையிலேயே இந்த அரசாங்கத்து மேல கேள்வி கேட்கணும்னா மிக மிக நாகரிகமா இருக்கிறது வந்து நமக்கு ஒப்புமை இல்லை இல்லையா? இந்த அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து இதோட ரொம்ப அரசியல் நாகரிகம் பேணறாங்களேங்கிற ஒரு விமர்சனத்தை ஆனியன் ரோஸ் வைக்கிறது. ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே வந்து நீங்க டீல் பண்ணிருக்கீங்க. அதாவது கஸ்தூரிக்கு பெயில் வழங்கும் போது அரசாங்கம் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கிறாப்புல, அந்த குழந்தைய அவங்க தான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனு போடும்போது மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பெயிலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்த கஸ்தூரி என்ன பண்ணிட்டு இருக்குது? இதுதான் சொல்கிறோம், இவ்வளவு அரசியல் நாகரிகத்தை நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி சாக்கடைகளிடம் நீங்கள் வந்து நாகரிகம் காண்பிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இல்லை, ஏடிஎம்கே காரனுக்கு ஏன் சீமான் மேலே கோவமே வர மாட்டேங்குது? 3 பேர் நடுவில் படுத்த பொம்பளை இல்லை, நீ வந்து இப்போ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, சீமான் செஞ்சுட்டு இருக்க வேலை இருக்குல்ல, ஏடிஎம்கே கிட்ட நீ அமைதியாக இருந்தால, விஜயலட்சுமி கேஸ் டி நகர் ஸ்டேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தால, இதே வந்து ஜெயலலிதா வந்து சிஎம் பதவியில் இருந்துச்சுன்னா நேரம் உன்னை என்ன பண்ணியிருக்கோம்? ஜெயிலுக்குள்ளே வச்சிருக்கோம் பாலியல் குற்றத்தில். இவராக இருக்கவே அமைதியாக இருக்கிறாரு. அதாவது பழி வாங்குவது இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் கிடையாதுன்னு அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். பதவி அவர் வந்து மார்ச் மாதம் 2021 திருச்சி மாநாட்டில் சொன்னது தான், 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சியை டார்கெட் பண்ணுறோம், இது ஒரு மனிதனுக்கான ஆட்சியாக இருக்காது, ஒரு இனத்திற்கான ஆட்சியாக இருக்கும், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் எல்லாருக்குமான அரசாங்கமாக நாங்கள் செயல்படுவோம்னு அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியை இன்னைய வரைக்கும் அவர் வந்து அப்படியே கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கிட்ட இருக்கக்கூடிய டீசன்சியில் ஒரு பாதியாவது உங்ககிட்ட இருக்க வேண்டாமா? இல்லை, அதை நீ ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுற. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அணில் போயிட்டு ராஜ்பவனுக்குள்ளே ஓடுது. இல்லை, கேட்குறேன் நான், நீ யாருக்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கை பற்றி யார்கிட்ட போய் கேட்கணும்? அதாவது டவுட்ஸ் இருந்தா யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிரைம் நடந்த இடம் சான்சலரோடது. சான்சலர் தான் பொறுப்பு, செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் அந்த ஆள் தான் பொறுப்பு. அந்த சான்சலர் யாரு? புகார் கொடுக்குறியா? கவர்னர். என்னப்பா எதுக்கு துணைவேந்தரை நியமிக்கலன்னு சொல்லி அவர் போய் கேட்டிருந்தா அதுல ஒரு அர்த்தம் கிடக்கு. அது எதுவுமே இல்லை. எதுக்கு வந்து பெரிய காமெடி என்னன்னா, அந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் கேட்கக்கூடிய நிதியை கொடுக்க வேண்டும் அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வர, அப்படியே குப்பை கூடைக்கு போகுது. அவர் என்ன பண்ண முடியும்? அதை வச்சு
அதான் அதை பிரதமருக்கு அனுப்ப முடியுமா, இல்ல வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா? இந்த சட்டமன்றத்துல ஏதாவது சட்டம் பாஸ் பண்ணாதான் இவர் வந்து மேலிடத்துக்கு அனுப்ப முடியும். இந்த மொத்த சீனும் என்னோட தியரி படி FIR NIC வந்து ரிலீஸ் பண்ணதை மறைக்கிறதுக்கு தான் அண்ணாமலை இந்த டான்ஸ், எடப்பாடி இந்த டான்ஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து இதை வச்சு எப்படியாவது வெஸ்ட் பெங்கால் மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். வெஸ்ட் பெங்காலில் அக்யூஸ்ட் என்னன்னா, எப்போ அரெஸ்ட் ஆனா? ஏங்க எடப்பாடியா தற்குறீங்க, அண்ணாமலை IPS படிச்சவன் தானே. IPS படிச்சவனுக்கு இதை பற்றிலாம் தெரியாதா? IPSனா படிச்சு இந்த தகவல் தெரியாதா? இந்த FIR இதை வந்து ஊடகங்கள் வெளியிட்ட என்ன பிரச்சனை ஆகும் இதெல்லாம் தெரியாதா? இல்லை, இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து மும்பையில் நடந்திருக்கு. மும்பையில் வந்து இது மாதிரியான FIR தகவல்களை வெளியிடுறது, நிழல் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து தகவல்களை பாஸ் பண்ணுறது, அதில் வந்து ஒரு விமன் ஜேர்னலிஸ்டே கூட அரெஸ்ட் ஆகி ஒரு ஆண்டு காலம் சவுக்கு சங்கர் மாதிரி உள்ளே இருந்த அந்த தகவல் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். நமக்கு மற்ற மாநிலங்கள்லாம் அது மாதிரி வந்து கடுமையாக இது போல் ஊடகங்களிடம் நடவடிக்கை எடுக்கிறார்கள். நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் ஊடகங்களே வந்து கிரிமினல் தனமான வேலைகளை செய்யும்போது ஊடகங்களுக்கு வந்து எந்த அரசாங்கமுமே சலுகை வழங்கக்கூடாது. ஊடகம்ங்கிற ஒரே காரணத்துக்காக சலுகை வழங்கக்கூடாது. நாமளும் ஒரு ஊடகம் தான், நாமளும் அது போன்ற தவறுகளை செய்தால் நம் மீதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னன்னா, இப்போ இந்த பத்திரிகையாளர் சங்கம் கண்டிச்சிருக்கு. ஆமாம், FIR வெளியே விட்டதை வந்து கண்டிச்சிருக்கு. ஆமா, ஜர்னலிஸ்ட். ஏன்னா இது முன்னாடி புரோக்கர்கள் ஆக்குபைட் பண்ண ஒரு சங்கமாக இருந்தது. இப்ப ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தது. அதாவது எடப்பாடிய நிர்வாணமா வளைஞ்சு துணி இல்லாம வரைஞ்சவனுக்கு வந்து ஆதரவா வந்து அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர் சங்கம் வந்து பத்திரிகையாளர் சங்கத்துல மேல மாட்டி விட்டாங்க பேம்ப்ளெட்டா. ஆமா, இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் மீது நமக்கு வந்து நம்பிக்கை வரக்கூடிய வகையில வந்து செயல்படுறாங்க. தப்புனா தப்பு. நாங்கள் ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ப்ரெஸ் செய்யக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்கள்லாம் ஆதரிக்க மாட்டோம். நாங்களும் வந்து நேர்மையாக வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துப்போம், சட்டப்படி நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் கிளப் சொல்கிறதுங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தான் நமக்கு தெரிகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒற்றுமைக்கான அணின்ற பேரில் அந்த RK உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இப்போ என்ன ஆகிருக்கும்? சவுக்கு சங்கர் ஜெயிலில் இருக்கிறதுக்காக போராட்டம் நடத்தியிருப்பானுங்க, பண்ணவனுங்க தானே. அப்புறமா வந்து FIR அண்ணா யூனிவர்சிட்டி FIR வெளியில் வந்ததுக்காக அந்த குற்றத்தை செய்த ஊடகங்களுக்காக போராட்டம் பண்ணியிருப்பானுங்க, கருத்துரிமை பறிக்காதே. ஆமாம், இப்படியாக போராட்டம் பண்ணியிருப்பானுங்க. அது போன்ற போராட்டங்கள் எல்லாம் நடக்கவில்லை என்பதே வந்து இந்த ஆண்டு முடிகிற இந்த சூழல், புதிய ஆண்டு பிறக்க போகுது, அது ஒரு நல்ல செய்தியாகத்தான் இருக்கிறது. இனிமேல் ஊடகங்கள் வந்து கொஞ்சம் உருப்படியாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தெரிகிறது, வெளிச்சம் தெரிகிறதுன்னு சொல்லலாம். ஓகே, மீண்டும் ஒரு பூமரில் சந்திப்போம். அடுத்த ஆண்டு சந்திப்போம்னு ஒரு பழைய மொக்க ஜோக் இருக்குது. அடுத்த ஆண்டு சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.